நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்றைக்கு நாம் இன்றைய தலைப்பில் எடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, வீட்டு வரைபட அனுமதி கட்டணம் 112 விகிதாச்சாரம், அதாவது பெர்சன்டேஜ் கணக்கில் உயர்ந்திருக்கிறது. 1% இல்லை, 20 இல்லை, 30 இல்லை. வீட்டு வரைபட அனுமதி கட்டணம் 112% உயர்வு, வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் விளம்பர அரசு, இந்த தலைப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். தோழர்களே, உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குமா என்ற ஒரு கேள்வி. விலைவாசி உயர்வு காலங்களில் ஏற்ற முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது, அதை மறுக்கவில்லை. 5%, 10% அப்படியெல்லாம் உயர்த்துற காலம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 112%, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள். 8000க்கு மேலே ஸ்கொயர் ஃபீட்டு கட்டக்கூடிய அந்த வீடுகளுக்கு 4.5 லட்சமாக இருந்ததை 9.5 லட்சமாக இந்த அரசு உயர்த்திருக்கிறது. 4.5 லட்சம் ரூபாய் கட்டி கொண்டிருந்ததை 9.5 லட்சமாக 9 லட்சத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சாம்பிள், தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க. என்ன செய்கிறது? விலைவாசி ஏற்றம். இவர்கள் கேட்டால் மத்திய அரசை குறை சொல்வது, மைய அரசு மாநில அரசுகளுக்கான நிதி கொடுத்து விட்டதாக சொல்கிறார்கள். வீட்டு வரி, மின்கட்டண வரி, சொத்து வரி, அப்படி தொழில் வரி, என்ன வரியை உயர்த்தலை? அதுதான் முக்கியமான கேள்வி. வேதனைக்கும் விசும்பலுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கு அல்லல் படுகிற ஒரு அவநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்கட்டண உயர்வுன்னு பார்த்தாச்சுன்னா தண்ணி வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, இப்போ பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஐயா, அதில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு அந்த டிராயிங் போடுறதுக்கு அதுக்கு வரைபட கட்டணம், அதையும் உயர்த்திட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சமல்ல. இதுதான் நான் ஆரம்பத்திலே பேசுகிறேன். இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அம்மையார் வி.கே. சசிகலா அவங்க ரொம்ப மனவேதனையோடு பல விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னதை அப்படியே அவங்களுடைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய நடுத்தர மக்களுடைய வீடு கட்டும் கனவு இனி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருப்பதையும் சுட்டி காட்டி அம்மையார் வி.கே. சசிகலா அவர்கள், தமிழ்நாட்டில் இனி சொந்த வீடு கட்டுவது யார்களுக்கு? நடுத்தர மக்களுக்கு ஒரு தெய்வ செயலால் மட்டுமே, ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னு கேட்டேன்னா அவங்க திருப்பி சொல்லிடுறாங்க, அதில் ஒவ்வொரு ஸ்லாட்டில் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது, 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஸ்லாபு வெளியே நீண்டிருக்குன்னு போய் சொல்கிறது, மண்ணை கொட்டிட்டீங்கன்னு காசு வாங்குறது, இது போன்ற கொடுமைகளை எல்லாம் நம்முடைய அம்மையார் வி.கே. சசிகலா அவர்கள் தமிழ் மக்களின் குரலாக எடுத்து வைத்து, இதுதான் ஐயா திராவிட மாடலா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்ட திராவிடத்தையும் நம் திராவிட தலைவர்களையும் இழிவுபடுத்தும் மிக வேதனை அளிக்கின்றது என்று கேட்டிருக்கார். உண்மையிலேயே இன்றைய தலைப்பை நாம் இதோடு எடுத்து தான் பேச போகிறோம். நமது நிகழ்ச்சியோடு அதிமுகவின் சார்பில் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் வந்திருக்கிறார். இளந்தமிழ் சார் வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய சுபா அம்மா வாங்க. சுபா வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய பொருளாதார நிபுணர் வெற்றிவேட்டில் சீனிவாசன் சார் வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் நித்யானந்தம் ஐயா அவர்களும் அரசியல் விமர்சகராக எங்களோடு இணைகிறார். இளந்தமிழ் சார், நான் கேள்வி என்னுடைய முன்னுரையிலே அமைஞ்சிட்டு சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டு தர்பாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி கிட்டத்தட்ட 112% இந்த வரைபட அனுமதி வாங்குவதற்கான கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த விளம்பர திமுக அரசு எப்படிப்பட்ட அநியாயமாக பல்வேறு கட்டணங்களை விலைகளை உயர்த்தி இருக்கிறது என்பதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைத்தள பதிவில் மிகுந்த அக்கறையோடு மக்களுடைய வேதனையை பிரதிபலிக்கின்ற மாதிரி திமுக உடைய இந்த பித்தலாட்டத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கும் தலையிலே குட்டு வைப்பதை போல் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்து
இந்த கட்டண உயர்வை உடனடியாக முற்று முழுதாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்தியிருக்காங்க. இதுல திமுக செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை பார்த்தீங்கன்னா, அதை கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க. பால் விலை, பஸ் கட்டணம், மின் கட்டணம், பதிவுத்துறையில பதிவு கட்டணம், அந்த பதிவு செய்யக்கூடிய சொத்துக்களுடைய வழிகாட்டு மதிப்பு உயர்வு, தொழில் வரி எல்லாத்தையும் உயர்த்தி இந்த மக்களை வஞ்சித்து கழுத்தை நெரிப்பதை போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் என்பது வரி வசூல் செய்துதான் இந்த மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாத வகையில பல மடங்கு அதிகரிக்கும் பொழுது இந்த உயர்த்தப்பட்ட வரி தொகை, இதனால் வரக்கூடிய வரி வருவாய் மக்களுக்கு என்னவாக திரும்பி வருதுன்னு பாருங்க. நீங்க கண்களை மூடிக்கொண்டு இந்தியாவிலேயே 2வது அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலம் நாங்கள் தான் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தை நோக்கி எங்களுக்கு என்ன தர்றீங்க நீங்க திருப்பி கேட்கிறீங்களே, அதே கேள்வியை நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக பார்த்து கேட்கிறோம். நீங்க வரி வசூல் செய்றீங்க, மின் கட்டணத்தை ஏத்துறீங்க, உங்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? அல்லது மாநகராட்சி பகுதியில, நகராட்சி பகுதியில சாலை தெருவிளக்குகள் சரியா இருக்கா? குப்பை ஒழுங்கு ஆடுறாங்களா? குப்பையை மக்கள் கொண்டு போடுவதற்கு அந்தந்த பாயிண்ட்ல நீங்க டஸ்ட்பின்கள் வைத்திருக்கிறீர்களா? அந்த வண்டி போல பெரிய அளவில் வைக்கக்கூடிய பின்னுக்கு தட்டுப்பாடு. மக்கள் காலியாக இருக்கிற இடத்துல குப்பையை விசிறி அடித்துக் கொண்டு போவதை அன்றாட காட்சியா பாக்குறோம். இதனால வரக்கூடிய சுகாதார கேடு, இதெல்லாம் எதுலையுமே அக்கறை இல்லை. இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மகனை துணை முதல்வராக்குவது எப்படி, அது வலுத்து இருக்கிறதா பழுத்து இருக்கிறதா என்று எதுகை முனையில பேசி மக்களின் வயிற்றறித்தலை வாரி கொட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரி இவர்கள் செய்து கொண்டிருந்தால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொடுமை என்பது ஏழை எளிய சாமானிய மக்கள் வீடு கட்டுகின்ற கனவை தகர்த்து எறியக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு 1000 சதுரடியில் ஒரு கட்டடத்துக்கு அனுமதி வாங்கணும்னா 1 லட்சம் ரூபாய் அதுக்கு நீங்க கட்டணம்னு சொல்லிக்கொண்டு, இதை நாங்கள் எதுவும் உயர்த்தவில்லை, நாங்கள் கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களின் சார்பில் ஒரு சாமானியனாக ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். நீங்கள் கட்டணத்தை ஏற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்றி மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம், மின் கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் உங்களை மறுசீரமைப்பு செய்து நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள் மிக தொலைவில் இல்லை என்பதை என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தோழர் இளந்தமிழ் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நிறைய பேச போகிறோம். முதல் கட்ட கருத்து, வருந்தவுரிய கருத்து, ஆச்சரியத்துக்குரிய கருத்து, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பதவதைக்கக்கூடிய கருத்து. நம்முடைய அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2வது நிறைய பேச போகிறோம். சுபா, நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். சுபா, இப்போது நம்முடைய குடும்ப உறவுகள், குடும்ப அமைப்புகள் ரொம்பவே சிரமப்பட்டு தொழிலை ஈட்டி, நான் சொல்கிற கிராமப்புறத்தில் சொன்னேன்னா தினமும் நாயை விட மோசமாக நாங்கள் உழைக்கின்றோம். ஒவ்வொரு மக்களும், ஏழை மக்கள் சிறுக சிறுக சேர்த்து ஒரு சின்ன கனவு, சென்னையோ திருச்சியோ கோவையிலேருந்து ஒரு வீடு கட்ட போகிறோம். அவர்கள் குருவி சேர்த்தார் போல் 35 ஆண்டு காலம் சேர்த்த உழைப்பில் அரசு அவர்களுக்கு உதவி செய்யணும், அரசு அவர்களுக்கு மானியம் கொடுக்கணும். ஐயா, ஒரு டிரைவிங் படம் போட்டு அந்த வரைபடத்திற்கும் இவ்வளவு பெரிய அநீதி. மற்றதெல்லாம் அநீதி. பஸ்ஸில் 1000 ரூபாயை கொடுத்துட்டு, மாதம் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 10,000 ரூபாயை அநியாயமாக இந்த அரசு பறிக்கிறது. நான் நேரடியாகவே சொல்கிறேன். சுபா, நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இந்த விளம்பர அரசுடைய பால் கட்டணம், மின் கட்டணம், மற்ற எல்லாவற்றையும் நான் சொன்னது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்றைய தலைப்பினுடைய பேசுங்க. சார் வணக்கம் சார். ஏற்கனவே திமுக அரசு வந்த இந்த 3 ஆண்டுகளில் என்னெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு நீங்க பார்த்தோமே என்றால், அதாவது பேருந்து கட்டணத்தை ஆல்ரெடி உயர்த்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, அதற்கப்புறம் தொழில் வரியை உயர்த்திட்டாங்க, பத்திரப்பதிவை உயர்த்திட்டாங்க, எல்லாமே உயர்த்தியாச்சு. இன்னும் அன்றாட காட்சிகள்னு சொல்லப்படுற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும், ரன்னிங் டுவர்ட்ஸ் கமிட்மெண்ட் இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது தான். சிறுக 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 சேமித்து அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய அடுத்த தலைமுறையாவது
ஒரு இடம் தங்க ஒரு இடம் வேண்டும். அந்த வாடகை கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கொடுமை என்னன்ட்டு. அந்த அடுத்த தலைமுறையான குழந்தைகள் வந்து சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடு தான் சார் கட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நனவாக்குவதற்கு தான் பிரதமர் மோடி வந்து ஆவாஸ் யோஜனாங்கிற பேர்ல எல்லாருக்கும் வீடு தர முயற்சி எல்லாம் மேற்கொண்டு வராரு. அதற்கான மானியமும் கொடுக்கப்படுது. ஆனா இங்க தமிழக அரசு இந்த கனவினை முழுவதுமாக தகர்க்கும் வகையில் என்னென்னலாம் பண்றீங்க? பத்திரப்பதிவுத்துறை கட்டணத்தை ஆல்ரெடி உயர்த்தியாச்சு, நில வழிகாட்டி மதிப்பு கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு. இன்னும் என்ன நீங்க பண்ண போறீங்க? நீங்க சொல்லாம செஞ்சது இந்த சொத்து வரி உயர்வு மட்டும்தான். என்னப்பா இது, நாங்க வீடு கட்டுறோம், எங்க அம்மா எனக்கு தராங்க, இல்லைன்னா நான் என் பையனுக்கு தரேன், உடனே உங்களுக்கு ஒரு பணம் தரணும். கரெக்டா? ரீசேல் பண்ணா பணம் தரணும், சேல் டேட் போட்டா பணம் தரணும், உள்ளுக்குள்ளேயே மாத்திக்கிறோம்னா பணம் தரணும், ரிலீஸ் டேட் போட்டா பணம் தரணும். எல்லாத்துக்குமே பணம் 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 அப்படின்னு நீங்க டார்கெட்டை வச்சு உழைக்கிறீங்களே. டார்கெட்டை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். டார்கெட்டை வைத்து மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுவது போல இந்த பணத்தை ஏன் இந்த பத்திரப்பதிவுத்துறையும் நில வழிகாட்டி மதிப்புங்கிற பேர்ல அதை அதிகப்படுத்தி நீங்க பண்றீங்க? 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40,000 இருந்த அந்த கட்டணத்தை வந்து கிட்டத்தட்ட 1 லட்சமாக உயர்த்தி இருக்கீங்க. இது எத்தனை அதிகம்? 2 மடங்குக்கும் மேலாக உயர்த்தி இருக்கீங்க. எல்லாராலையும் வாங்க முடியுமா? எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? ஒரு தன்னுடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு சொத்தை மாற்றுறாங்கன்னா அவங்களால இந்த பணத்தை கொடுத்து ஒரு ரீசேலோ இல்லைன்னா சேல் டீடோ பண்ண முடியுமா சார்? நான் அதுல இருந்து விலகிக்கிறேன், என்னோட ஏதாவது 3 பேர் வாரிசு இருக்காங்கன்னா எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டோம், பாக்கி 2 பேர் விலகினாலும் பணம் கட்டணும், இந்த 3 பேர் வாரிசுன்னு சொன்னாலும் பணம் கட்டணும். பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு வரை ஒரு மனிதனிடம் நீங்க வாங்குறீங்க. இறந்ததற்கு பிறகு தன்னுடைய சொற்றை தன்னுடைய பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னா அங்கேயும் நீங்க பணம் வாங்குறீங்க. இன்னும் எதுலதான் நீங்க பணம் வாங்காம இருக்கீங்க? பால் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, கொழுப்பை எடுத்தாச்சு, பாலில் இருக்கும் கொழுப்பை எடுத்து பால் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, தயிரை உயர்த்தியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இனிமே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. டார்கெட் வைத்து டாஸ்மார்க்கில் எப்படி நீங்க வந்து அதிகப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் அதிகப்படுத்துறீங்க. ஆனா அதுக்காக மக்களுக்கான நலப்பணி திட்டங்களையும் கொஞ்சம் பார்வையிட்டால் நன்றாக இருக்கும். தற்போது வந்து மேகதாது அணையில வந்து நாங்க அணைய கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. காவிரிய அவங்க திறந்து விடாமையே என்ன இருக்குன்னா தண்ணி அதிகமானனால திறந்து விட்டுருக்காங்க. ஆனா இந்த காவிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க காவிரி வேணும்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர்கிட்டயோ இல்லைன்னா கர்நாடக துணை முதலமைச்சர்கிட்டயோ கேட்கல. அவர் தைரியமா சொல்றாரு, பிரதமர் எங்களை பேச சொன்னாரு, ஆனா கூட நாங்க பேச மாட்டோம்னு. சரி, காவிரி தான் தண்ணி அதிகமாயிடுச்சு, மேட்டூர்ல திறந்து விட போறோம்னு ஏதாவது தூர்வாரினீங்களா? அது கூட பண்ணல. சோ எங்கெல்லாம் மக்களுக்கு நீங்க அக்கறை காட்டணுமோ அங்கெல்லாம் பண்ணல. இந்த வெட்டியா வந்த காவிரி தண்ணி அது மாட்ட போய் கடல்ல கலந்துருச்சு, அதுவும் ஒன்னும் உபயோகமா இல்ல. தடுப்பணைன்னு போட்டீங்க, தடுப்பணையும் கரைஞ்சு போச்சு, கடல்ல கரைஞ்ச பெருங்காயம் மாதிரி. சோ நீங்க எந்த இடத்தில் மக்களின் நலனில் அக்கறையை கொண்டு வர வேண்டுமோ அந்த இடத்துல மிஸ் செய்து விட்டு அடுத்ததாக நீங்க போறீங்க அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய முதல் பார்வையாக இருக்கு. ரெண்டாவது, இங்க ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு டைரக்டர் அப்படின்னா டின்னு ஒரு நம்பர் இருக்கு சார். அதாவது அவர் அதாவது இந்த டைரக்டர் ஐடென்டிபிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் பல கம்பெனிகளுக்கு டைரக்டராக இருந்தா கூட அந்த டின்னுங்கிற அந்த நம்பர் வந்து சேமா இருக்கும். அது போல இங்க ஒரு லின்னுங்கிற ஒரு நம்பர் அவசியப்படுதுன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். லேண்ட் ஐடென்டிபிகேஷன் நம்பர், இந்த கட்டிடம் யாருடைய பெயரில் இருக்கிறது, அதற்கான ஐடென்டிபிகேஷன் நம்பர் என்ன? சோ அந்த ஐடென்டிபிகேஷன் நம்பரை கொடுக்கும் போது இவர் பெயரில் இருக்கும் பல கட்டடங்கள் இல்லைன்னா இவர் பெயரில் இருக்கும் அந்த நிலங்களின் மதிப்பு எல்லாமே வர மாதிரி ஒரு நம்பர் வந்து தேவைப்படுது சார். அப்படி இருந்தா கண்டிப்பா இது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சுபா. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துறேன். சீனிவாசன் சார் ஒரு பொருளாதார நிபுணர். இப்போ எந்த ஒரு பொருளுக்கும் டிப்ரிசியேஷன், அதனுடைய கழிவு உங்களுடைய தன்மையிலே நான் கேள்வி வைக்கிறேன். ஒரு பொருளை நாங்கள் வாங்குகிறோம், அந்த பொருளுக்கான கழிவு இருக்கும். ஒரு ஆட்டோ வண்டியை 10 லட்சம் கொடுத்து வாங்கினா அதனுடைய டிப்ரிசியேஷன் அது போக அது குறைஞ்சிரும். சொத்துக்கு அப்படி இல்லை. சொத்துக்கள் அப்படி இல்லை. மனிதனுக்கே கழிவு உண்டு. 70 வயசு 60 வயசுன்னு போகும்போது இருக்கும். என்ன குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி எடுத்துருங்க, என்னுடைய நண்பர் அல்லவா, என்னையே குறிச்சிடலாம். சீனிவாசன் சார், இப்போ நம்முடைய வருமானத்தை நீங்கள் ஈடுகட்டி பாருங்க. நம்முடைய வருமானம் எவ்வளோ இருக்குது? நம்முடைய மக்கள் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய், ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சாலே இன்றைக்கி 12,000 ரூபா 15,000 ரூபா வீட்டு வாடகை, சாப்பாடுக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா. அது போக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்து வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். அரசாங்கம் 1 லட்ச ரூபா 40,000ன்னா இது ஒரு கொடூரமாக தெரியலையா? நான் அப்படி தான் கேட்குறேன். ஒரு நடுத்தர மக்களுடைய குரலாக கேட்குறேன். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் சார் இது. 1 ரூபா 2 ரூபா பால் வாங்குற மாதிரி இல்லை சார். இதில் நுட்பமாக இருக்கிற ஒரு விஷயம், பெரும்பாலும்
மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சார். ஒரு நிலத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறது 2 வகை. ஒன்று வேறு யாருக்கும் நம்ம விற்கிறோம், இன்னொன்று நம்முடைய குடும்பத்திலேயே ஒருவருக்கு செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலமாக நம்முடைய இரத்த உறவுகளுக்கு அதை கொடுக்குறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. 1 லட்சம் ரூபாய் ஒரு நிலத்தினுடைய மதிப்புன்னா நான் வேறு யாருக்காவது விற்றால் வழிகாட்டுதல் மதிப்பு 1 லட்சம் என்றால் கைட்லைன் வேல்யூ அதுக்கு ஏறத்தாழ 13% ஒரு 1% 14,000 ரூபாய் நான் கட்டணும். ஒரு 12,000 ரூபாயிலேருந்து 14,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே நான் ஒருத்தருக்கு செட்டில் பண்ணுறேன், என்னுடைய பையனுக்கு செட்டில் பண்ணுறேன்னா 4% கட்டினா போதும். 4%, 4,000 ரூபாய். அதாவது அரசு வழிகாட்டி மதிப்பிற்கு 4%. 4%. இப்போ வெளியே 1 லட்சம் போகுது, அரசு வழிகாட்டி 50,000னா அதுக்கு 4%. 1 லட்சம்னா அதுக்கு இப்போ வெளியாளுக்கு விற்றா 13-14,000 வரும். நான் செட்டில்மெண்ட் பண்ணேன்னா 4,000 வரும். 4,000 ரூபா. இப்போ எவ்வளவு? இல்லை, அப்போ நான் பழைய மேட்ரு ஒன்று சொல்கிறேன். சரி. அம்மா ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சொல்லுங்கள் சார். என்ன சொன்னாங்க, 4% கட்டினா போதும், வழிகாட்டுதல் மதிப்பை நீங்களே முடிவு செய்துக்கங்க. நான் 10,000 ரூபான்னு முடிவு செய்யலாம், 4% கட்டினா போதும். எவ்வளோ அற்புதமான ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இதை எதற்காக குறிப்பிடுகிறேன், இதன் மூலமாக நான் பலனடைந்தேன். அது ஒன்று. இந்த நானே மதிப்பை சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய் வழிகாட்டுதல் மதிப்புக்கு நான் 10,000 ரூபாய் போட்டு அதுக்கு 4% கட்டினா போகிறோன்னா அது ஒரு அற்புதமான சிந்தனை. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், பெரும்பாலும் நம்ம பேசுகிற பொழுது விலைவாசி ஏறிவிட்டது, பணவீக்கம் வந்திருக்கிறது, துறை சார்ந்த செலவினங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகின்ற பொழுது அம்மா அவர்கள் எப்படி இந்த புதிய சிந்தனையோடு வந்தார். ஏன்னா வருமானம் குறையுது அரசுக்கு. 4,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 400 ரூபாய் வர மாதிரி ஆயிடுது. ஆனாலும் அதை செய்திருக்கிறார் என்றால், திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது, விலையை ஏற்றுகின்ற பொழுது நாம் நம்முடைய புத்தாக்க சிந்தனையை பயன்படுத்த வேண்டும். இது இந்த துறைக்கு உண்டானது. பெரும்பாலும் இதில் 2வது பாயிண்ட், பெரும்பாலும் இதில் என்ன ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, கட்டுறீங்க, உங்களுடைய கனவு இல்லம், வாழ்நாளுக்கு ஒரு முறை வீடு வாங்க போகிறீங்க. 2வது வீடு 3வது வீடெல்லாம் வசதி படைத்தவர்கள், அவர்கள் வேறு மாதிரி சிந்தனை. வாழ்நாள் கனவுக்கு வாங்குற பொழுது ஒரே ஒரு முறை தானே அரசுக்கு வரி செலுத்துகிறீர்கள், இதை செலுத்தலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது நியாயப்படுத்துறது தவிர அந்த விலை ஏற்றம் என்பது இருக்க தான் செய்யாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மற்றபடி மெயின்டைன் பண்ணுற செலவு ஏறி இருக்கு பண்ணணும். ஆனால் அந்த ஏற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். பூவில் தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு ராஜாஜி சொல்வார். மெதுவாக ஒரு பூவிற்கும் வலிக்காமல், இதுவும் அதிகமாக எடுத்து விடாமல், மகரந்த சேர்க்கைக்கும் உதவி செய்து எடுப்பது தான் வரி. அற்புதமான அப்படின்னு தான் ராஜாஜி சொல்வார். அந்த இது இந்த இடத்தில் இல்லை, சரியாக அமையாமல் போய்விட்டது. கடும் போக்குவாதம் இது ரொம்ப அதிகமாக கடும் போக்குவாதம். இப்போ இதனுடைய விலை நீங்கள் இப்போ கணக்கு போட்டிங்க, மற்றவர்கள்லாம் சொன்னாங்க 1 லட்சம் ரூபாங்கிறது 2 லட்சம் ரூபாய் ஆயிருக்குன்னு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது 2 லட்சம் ரூபாய் இருக்கு இந்த கட்டணம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கு. அது 1 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகலை, அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுடுவோம். இந்த 1 லட்சம் 2 லட்சத்தையே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் சேர்த்து தான் நான் கடன் வாங்குறேன். 20 வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சியில் நான் இருந்தேன். பல்வேறு நபர்களுக்கு உண்டான சேமிப்பை பார்த்துருக்கிறேன். வங்கியிலையும் இருந்தேன், 20 வருஷம் சொந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸாகவும் இருந்திருக்கேன். இப்போ கூட உங்களுடைய பணி தொடருது? அது தொடருது. ஆடிட்டரா நான் 91 to 2021 வரைக்கும், 12 வரைக்கும், 91 to 12 20 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், எல்லா விதமான முதலீடுகள். அதில் நான் பார்க்குற நபர்களில் சேமிப்பு அப்படின்றத குறிக்கோளாக வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கூட வீடு வாங்கிறதுக்கு மட்டும் கடன் வாங்கலாம் சார், மற்றதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடனே கூடாதுன்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு வாங்கலாம். வீடெல்லாம் பணம் சேர்த்து வாங்க முடியாது சார், வாடகை கொடுக்கறத கொஞ்சம் கூட கொடுத்து வீட்டை நம்ம சொந்தமாக்கிக்கணும், கடன் வாங்குறது தப்பு இல்லை, சொத்து தான் இருக்க, அதோட மதிப்பும் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த கடனுக்கு உண்டான 12% வரியை எடுத்தால், வட்டியை எடுத்தால், இந்த அன்க்ரீஸ் வந்து 1 லட்சம் இல்லை, 1,30,000 இருக்கும். அதிகமாக இருக்கும். மறைமுகமாக ஒரு 30,000 நம்முடைய பணம் கசிவாகிறது. கண்டிப்பாக. ஆதலால் இந்த விலையேற்றம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. சீனிவாசன் சார், ஜென்ரல் பவருக்கு கூடியிருக்கு, அக்ரிமெண்ட்டு ஒரு சிறு நம்ம 2 பேருக்கு இடையில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு கூடியிருக்கு, ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதற்கு நிறுவன பதிவு கூடியிருக்கு, கேன்சலேஷன் பண்ணாலும் அதற்கும் பீஸை போட்டிருக்காங்க, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பொது அதிகார பதிவுன்னு நீங்க சொன்னீங்களே, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சானுக்குள்ள ரிலீஸ் டீடு கொடுத்தாலும் இதற்கும் காசு, எல்லாத்துக்கும் காசு. கொஞ்சம் நெஞ்சம் அநியாயம் இல்லையா? அதில் இந்த ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, அது என்னது அந்த பாயிண்ட் சொல்லுங்கள். ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி நிறுவன பதிவு அக்ரிமெண்ட் அது ஒன்று மாத்திரம். அதாவது அக்ரிமெண்ட்டும் செல்லும் சேல் டீடும் ஏறத்தாழ ஒன்று தான். அந்த அக்ரிமெண்ட் டு செல்லுங்கிற பொழுது ஒருவருக்கொருவர் இப்போ அக்ரிமெண்ட் போடுறதே நின்று போச்சு. ஆமாம், அக்ரிமெண்ட் போடாமல் நேராக சேலுக்கு போயிடலான்றாங்க. அக்ரிமெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, 2 பேரும் வெள்ளை பேப்பரில் எழுதிடுவாங்க. வரி அதிகமாக அதிகமாக லேஃபர்ஸ் கர்வ்னு பேர், லேஃபர்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. வரியை அதிகமாக்க அதிகமாக்க உங்களுடைய வசூல் குறையும். அதனால அக்ரிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல போடுறது இல்ல. இப்போ போட முடியாது, 20 ரூபாய்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல, நீங்க வெள்ளை பேப்பர்ல போட்டுன்றாங்க. அப்ப அரசாங்கம் அதை ஒன்றும் பெருசா கேட்க, கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்ப 60, இப்ப அந்த 20 ரூபாயில போடுறது கூட அது என்னமோ மதிப்பு 1000 ரூபாய் பண்ணிருப்பாங்க. 2000 ரூபாய் வந்துருக்கு. 2000 ரூபாய் அது மட்டும் 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் போட முடியாது. 2000 ரூபாய். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தாதான் 2000 ரூபாய்னாலே இது கட்டணத்துக்கு வகையில தானே வந்துடுறது. அதனால் அக்ரிமெண்ட் போடலன்னா உங்களுக்கு வசூலே போயிடுமே. அதில் நம்ம வரியை அதிகமாக்க அதிகமாக்க வசூலை குறைந்து விடும். நித்யானந்த ஐயா, இப்போ சின்ன ஒரு கேள்வி, ஒரு மனிதனை அப்படியே உயிரோடு விட்டு இங்கே பாருங்க, கண்ணை தோன்ற கதை அல்லது சதையை உரிக்கிற கதை என்ன, இப்போ என்ன கேட்குறாங்க நம்முடைய தோழர் இளந்தமிழும் கூட, நிறைய பேர் சுபாவும் கூட, ஏங்க என்ன உயர்த்தவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலங்கிறதான் கேள்வி. என்ன உயரவில்லை? டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்றார்கள், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு நீ என்ன உயரவில்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்படிதான் நம்ம பேசும்போது பத்திரப்பதிவு கட்டணும், ஆமாம், சொத்துக்கான மதிப்பு, கைட்லைன் வேல்யூன்னு சொல்கிறோம். அந்த கைட்லைன் வேல்யூ அரசாங்கம் நிர்ணயிக்கிறது. இப்போ சமீப காலத்தில் தான் அந்த கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க. வழிகாட்டுதல் கட்டணத்தை உயர்த்தினாங்க. பல தென்னையும் அதன் சுற்றுப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா கைட்லைன் வேல்யூ கூடுச்சு. பரவாயில்லையே, கைட்லைன் வேல்யூ கூடுச்சுன்னா அந்த நில சொந்தக்காரர்களும் வீட்டு சொந்தக்காரர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன்னா கைட்லைன் விலை எவ்வளோ போதோ அதுக்கு மேலே அவங்க 2 மடங்கு வச்சு கருப்பு பணத்தையும் வாங்குவாங்க. அந்த அளவில் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் அதோட சூட்சமம் என்னன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இந்த அளவுக்கு கைட்லைன் வேல்யூவை நீங்கள் உயர்த்திட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வேல்யூவும் உயர்த்திட்டீங்க. என்ன எப்படி பாருங்க, கைட்லைனை உயர்த்தினாலே உயர்த்தும், அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர். ஆமாம், பதிவு கட்டணம் உயர்த்திட்டாங்க. நீங்கள் ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்டீங்க. ஒப்பந்தங்கிறது இப்போ என்னுடைய பணத்தை என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு காசாக கொடுக்குறேன், நகையாக கொடுக்குறேன், அதுக்கு என்ன வரி கட்டணும்? அதான் கேட்குறேன். அப்போ நிலமாக கொடுத்தாலோ அல்லது வீடாக கொடுத்தாலோ எதுக்கு கட்டணும்? என்னுடைய பையனுக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்க சம்பாதிச்ச பயணத்தை நீங்க கொடுக்கறதுக்கு? ஆமாம், நான் சம்பாதிக்கும் போது அதுக்கு வரி கட்டி தானே சம்பாதிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்ச பணமே அரசாங்கத்துக்கு வரி கட்டியிருக்கிறேனே. அப்படி ஆல்ரெடி சஃபர்ட் டேக்ஸ் அது. அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வங்கிகளை கடன் வாங்கி வாழ்நாள் இறுதி வரை வங்கி கடனை அடைக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. வங்கி கடன் இவர் சொன்னார், ஆலோசகர் சொன்னார், நல்லா கேட்டு பாருங்க, சொல்லுவார், வங்கி கடன் ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. 100 ரூபா, 1 லட்ச ரூபா இல்லை, 1,30,000 ஒரு விஷயம். ஆமாம், 8 வருஷம் நீங்கள் கட்டியிருப்பீங்க. வட்டி வந்து தாங்க வந்திருக்கு, பிரின்சிபல் கொஞ்சம் தாங்க குறைஞ்சிருக்கு, திருப்பி அவ்வளோதான் கட்டணுன்னுவாங்க. அந்தளவுக்கு வங்கியில் வசூல் பண்ணுறாங்க வட்டி. இதையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் வீடு வாங்குறாங்க, தெரிஞ்சு தான் வீடு வாங்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு வாங்கக்கூடியவர்கள் மேலே இப்படி ஒரு பாறாங்கல்ல போடுறதுங்கிறது, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பார்த்தீங்களா, குழந்தைங்கள்லாம் வந்து இந்த தவளை, ஓணம் இதையெல்லாம் வந்து தென்னை ஓலையில் பிடிச்சி அடிச்சுக்குவாங்க.
கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கு அந்த ஓனான்ஸு கஷ்டப்படும் போது துடிக்கும் போது சிரித்தாங்க. அது குழந்தைகள் செய்தது. அதுபோல் ஒரு கொடூரத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஆனந்தம் இந்த அரசாங்கத்திற்கு. மக்களை அப்படி சுருக்கு போட்டு அடிக்கிறாங்க, மக்கள் துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, ஒரு 1000 சதுர அடி வீடு கட்ட போறீங்க, கஷ்டப்பட்டு தானே போறீங்க. அப்போ அதில் ஒரு வரைபடம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஐயா இந்த மாதிரி அநியாயம்? பிளான் சாங்ஷனுக்கு, வரைபடத்துக்கு அதுதான் கேட்குறேன். பிளான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே இப்போல்லாம் வரைபடத்துக்கு நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில இருந்தே ஆன்லைன்ல அப்ளை பெற்றுக்கொள்ளலாம். மகிழ்ச்சி அடைந்தார்கள் மக்கள். ஐயோ கரெக்ட், வீட்டில் பரவாயில்லையே, யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது வீட்டில். ஆனால் அரசாங்கம் நேரடியாக ஜேபடி அடிக்குது. இப்போ அந்த வரைவுக்கு பணம் நீ அதில் 25 ரூபாயை 10 ரூபா ஆக்கிறதா மனம் சந்தோஷப்பட்டு இன்னைக்கு 20,000 வாங்கினது 1 லட்ச ரூபா ஆக்கி வச்சிருக்கீங்க. 1 லட்ச ரூபா ஆக்கி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் லஞ்ச பணம் வாங்கினார்களோ அதையெல்லாம் இப்போ அரசாங்க பணமாக மாற்றிக்கிட்டாங்க. அரசாங்கம் லஞ்சம் வாங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அமைச்சர் KN நேரிட்ட கேட்டக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ எல்லா விலையும் உயர்ந்து போச்சியா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, எல்லாம் சரியாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா மக்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு அறியாமையிலையும் அவங்களோட பேச்சில் மயங்கியும் அவங்களுடைய இலவசங்கள்லையும் இருக்கிற காரணத்தினால அவர்கள் அவ்வளவு தலைக்குழுப்படுத்தி பேசுகிறார்கள். அவன் படுற கஷ்டம் என்ன கஷ்டம், ஒரு வீடு கட்ட. ஆமாம், இப்போல்லாம் கஷ்டப்படுறாங்க. தேர்தல் நாளன்றைக்கு ஒரு 500 ரூபாயும் சாராயமும் கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம். இப்படி தான் ஆகும். யாருடைய தப்பு இது? மக்கள் உணர வேண்டும். சரி, யாருடைய தப்புண்டுங்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்க முடியும். இப்போ இவர்களை இல்லாமல் இந்த அளவுக்கு பொருட்கள் விலை, பத்திரப்பதிவு விலை, அடிப்படையான பால் விலை எல்லாமே ஏறிட்டு மாற்றம் கொண்டு வருவதற்கு எதிரில் ஒரு ஆட்கள் வலுவாக இருக்காங்களா? நான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க, ஐயா ஒரு ஆட்சியை மாற்றணும், மாற்றம் கொண்டு வருவதற்கு தரித்திரம் பிடித்ததை போன்று இருக்கிறார்களே என்ற கேள்வி மக்களிடத்தில் வருது இல்லையா? ஒரு சரியான தலைமை இருக்கிறதா? கிடையாது. இன்றைக்கு மாற்று இல்லாத காரணம் தனிக்காட்டு ராஜாவாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. பலமான கூட்டணி வேற, பலமான கூட்டணியோடு அவை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த மாற்றம் கோட்டை பக்கமே தலை வைத்து படுக்க முடியாத அளவிற்கு மக்கள் ஓட ஓட விரட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது? யாருடைய குற்றம்? மக்கள் குற்றம் மட்டுமல்ல. 50 விழுக்காடு மக்கள் என்று சொன்னால் 50 விழுக்காடு அந்த ஆளுவதற்கு தகுதியான கட்சியாக, மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் இந்த கட்சி பிளவுபட்டு போனதும் அவர்களுடைய சுயநலம் தான் காரணம். இவர்கள் ஒன்று சேருவதே கிடையாது என்றுதான் அன்றாட பேச்சு. இதையெல்லாம் திமுக தலைமைக்கு வெண்சபரம் வீசுற கதை. ஆமாம், அதாவது அவர்களுக்கு எந்த அளவிற்கு சாதகமாக முடிய வேண்டுமோ அது எங்கிருந்து துவங்கியது தெரியுமா? சட்டமன்றத்தில் பங்காளிகள் என்று சொன்னார்கள் அல்லவா, அன்றிலிருந்தே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை புரிவதாகத்தான் இன்றைக்கு எதிர்கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக செயல்படவில்லை, அவைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது இடைத்தேர்தலிலிருந்து கூட நம்ம பார்த்தோம். இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இது நான் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஆக இவைகளெல்லாம் இந்த பிரிந்து போனவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று ஏதேனும் சில ஆத்மாக்கள் கஷ்டப்பட்டால் அவர்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அவர்கள் யார் என்று வேறு கேட்பது. நீங்கள் யார்? யாரால் முன்னுக்கு வந்தார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் யார்? நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் VK சசிகலா அம்மையார் தான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கினார்கள். அவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த கட்சி எப்படி விளங்கும்? அதனால் ஒரு முன்னெடுப்பை சசிகலா அம்மையார் எடுத்திருக்கிறாங்க. அந்த முன்னெடுப்பு திறம்பட நீ வந்தால் உன்னோடு. இதான ஐயா, இந்த மாதிரி விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி 30 ரூபாய்க்கு விற்றதை 1 லட்ச ரூபா, 30,000 40,000 கிட்ட 1 லட்ச ரூபான்னு போட்டது. அதே போன்று கவுன்சிலர்களுடைய அடாவடித்தனங்கள், சட்ட ஒழுங்கு. மக்கள் கேட்கிறார்கள், ஒரு தேசத்தில் உலகத்தில் மிகப்பெரிய அறிவுஜீவி ஹசரத் உமர் சொல்லுகின்றார், எந்த நேரத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள், அதிகாரம் ஒரு பக்கத்தில் குவிவது மிக பெரும் ஆபத்து. ஆமாம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. அதிகாரம் வலுவட்ட முறையில் ஒரு தலைமையின் கீழ், அது திமுகவிற்கிட்ட யாருக்கணும், குவிவது மிக பெரும் ஆபத்து, மிக பெரும் ஆபத்து. அந்த ஆபத்திற்கான பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய கடப்பாடட்ட பொறுப்பட்ட அரசியல்வாதிகள் என்பதுதான் முதல் கேள்வி. நாம் பேச போறோம். எதிர்கட்சி, குறிப்பாக எதிர்கட்சி என்று தான் நான் சொல்ல முடியும். மக்கள் உங்களை தான் சொல்லுவாங்க. இளந்தமிழ், நாம இப்போ இந்த நிகழ்ச்சியை உணர்வுபூர்வமாகவே நடத்தி கொண்டிருக்கோம், மக்களின் குரலாக. இளந்தமிழ்கிட்ட சசிகலா அம்மாவுடைய இந்த இதில் அவங்க ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க,
தமிழ்நாட்டு மக்களை வதைத்தது போதும்பா, இனி எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலாவது இந்த மக்களை வஞ்சிக்காமல் அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த அனுமதி கட்டணத்தை வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தையாவது திமுக தலைமை நீங்கள் விளம்பர அரசு உடனே திரும்ப பெறணும் அப்படின்ட்டு ஒரு அவாவோடு அரசுக்கு ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. நாங்கள் நிறையவே பேசணும். நான் அந்த கேள்வியோடு என்ன செய்வது? இளந்தமிழ் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பல விவாதத்தில் பேசியிருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து, அது அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியாக இருந்தாலும் சரி, அறிக்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய சுற்றுப்பயணத்தில் மக்களிடையே பேசும்போதாக இருந்தாலும் சரி, மிக யதார்த்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொலிக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த அனுமதி கட்டண உயர்வு பார்த்தீங்களா, இதை பொறுத்தளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 112% நீங்க ஏற்றிருக்கீங்களே, ஒரு சாமானிய மக்கள் எப்படி வீடு கட்டுவாங்க? அவங்க இனிமேல் வீடே கட்ட முடியாதோ என்ற ஒரு ஏக்கத்துக்குள்ள, கவலைக்குள்ள, அச்சத்துக்குள்ள போயிருக்காங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு தாய் உள்ளத்தோடு யதார்த்தமாக ஏழை எளிய மக்களுடைய நிலைமையை தெரிந்த ஒரு தலைவர் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைன்னு பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப எப்படியோ சிக்கி திணறி இந்த அனுமதி கட்டணத்தை கட்டி அந்த வரைபட அனுமதியை பெற்று வீடு கட்ட தொடங்கினா, நீங்க கூட குறிப்பிட்டீங்க போன சுற்றுல. ஆமா, வீட்டுக்கு முன்னாடி கட்டுமானத்துக்கான பொருட்கள் இறங்கினா திமுக கட்சிக்காரங்க கவுன்சிலர் எல்லாம் நின்று எப்படி வசூல் போடுறாங்க. ஆமா ஆமா, ஒரு 1000 சதுரடி கட்டுறதுக்கு தான் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விருந்தினர்களும் சொன்னாங்க, காலம் பூரா அவங்க உழைத்து ஒரு சின்ன கனவு, நமக்கான ஒரு அடையாளமாக நம்மளுடைய வருங்கால சந்ததிக்காக மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். அந்த எண்ணத்துல மண்ணள்ளி போடக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு யார் என்ன தண்டனை எப்போது கொடுக்க போகிறார்கள் நம்ம ரொம்ப ஒரு வேதனையோட பார்த்து கொண்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து திமுக இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வார்த்தைகளில் இனிப்பு தடவி பேசி மக்களை ஏமாற்றி ஆதாயம் தேடக்கூடிய இந்த அவலத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தந்த எக்ஸ்தல பதிவுல அழகா குறிப்பிட்டிருக்காங்க. சொற்ப வருமானத்தை வைத்து இருக்கக்கூடிய வருவாயை வைத்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி கொடுத்தவர் மறைந்த முதல்வர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களுக்கு ஏன் அந்த திறமை இல்லை? மக்கள் மீது ஏன் அக்கறை இல்லாமல் இப்படி போறீங்க? இந்த அளவுக்கு மக்களை நீங்க நசித்துக் கொண்டே இருந்தால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்? இந்த மக்கள் எப்படி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது? ஏற்கனவே கட்டுப்பாடு இல்லாமல் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி, இதனால மக்கள் வீடு கட்ட போறதுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் எங்க விலை எவ்வளவு அதிகமா ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த சுமையை ஏற்றி வைத்தால் திமுக அரசாங்கத்தினுடைய நோக்கம் தான் என்ன? நீங்க ஏற்கனவே நம்ம ஏராளமான விமர்சனங்கள் இருக்கு. இந்த ஆளும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நடத்தி எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தமிழ்நாட்டில் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்காரு. இப்ப அவங்க மட்டும் பிழைத்தால் போதுமா? நீங்க ஏன் இந்த மக்களை இப்படி வசக்கி எடுக்கிறீர்கள் என்பதை பல்வேறு விதமாக தன்னுடைய அந்த எக்ஸ்தல பதிவுல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப தனிநபர்களை மட்டும் அது பாதிக்குதா? இல்ல கட்டுமான நிறுவனங்கள் வீடு கட்டினா அதை வாங்க போகக்கூடிய சாமானியர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் பத்தி பிரச்சனை இல்லை. சாமானியர்கள் மிக அதிகமாக வாழக்கூடியவர்கள், எத்தனை கோடி பேர் பணக்காரங்க இருந்துட போறாங்க? சில 1000 பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய செல்வந்தர்களாக. இது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய கனவை சிதைக்கக்கூடிய மோசமான நடவடிக்கையா இருக்கு. இப்ப திமுக இன்னொரு திருட்டுத்தனத்தையும் செய்வதாக நான் பார்க்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரூரல் லோக்கல் பாடிக்கும் அர்பன் லோக்கல் பாடிக்கும் வேறு வேறு கட்டங்கள்ல தேர்தல் நடந்தது. இப்போ இவங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறாங்கன்னா, 2 தேர்தலையும் ஒன்றாக நடத்த போகிறோம் என்ற போர்வையில் இப்ப டிசம்பர்ல வரக்கூடிய தேர்தலை ஒரு ஜியோ போட்டு அவங்களுடைய அந்த ஆயுட்காலத்தை நீட்டிப்பு கொடுத்து விட்டு பின்னாடி பார்த்து கொள்ளலாம், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி போடக்கூடிய ஒரு களவாணித்தனம் நடப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ
உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, மக்களுக்கு வந்து தெருவிளக்கு சரியா போடணும், பாதாள சாக்கடைக்காக நம்ம தோன்றின சாலைகளை ஒழுங்கா போடணும், குப்பையை ஒழுங்கா ஆகணும், சுகாதார பணிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும், மக்களை வரியை போட்டு நம்ம வந்து சுமையை ஏற்றக்கூடாது என்ற அச்சம் தேர்தல் வந்தாலாவது இவங்களுக்கு வரும். இப்ப அதையும் அவர்கள் தள்ளி போட போகிறார்கள். இந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அந்த ஆயுட்காலத்தை நீடித்து மேற்கொண்டு அவர்களுடைய கொள்ளையை தொடர்வதற்கு துணிச்சலாக இப்படி தொடர்ந்து இவங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகளினுடைய வரியையும் மற்ற கட்டணங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதில் குறிப்பா நான் சொல்ல வேண்டியது, வள்ளுவனுடைய வாக்கு, ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. நீங்க எப்படி பணம் உருவாக்க வேண்டும், இந்த உருவாக்கிய செல்வத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த வகையில செலவழித்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பார்ப்பதுதான் ஒரு தகுதியான அரசு என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகுதியற்ற திக்குமுக்கு தெரியாமல் அலையக்கூடிய திராணியற்ற நிர்வாகத்திறனற்ற அரசாங்கத்தை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை தான் நான் பார்க்கிறேன். இளந்தமிழ் இருங்க, ரொம்ப சிறப்பாக வள்ளுவனுடைய ஒரு வாய்மொழியை ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்கள் இணைப்பில் இருங்க. ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட வரேன். சுபா, இப்போ அரிசி விலை தமிழ்நாட்டில் இப்போ 68. இவர்கள் மத்திய அரசை காரணம் சொல்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டினுடைய இந்த அரவை மில்லில் நாங்கள் போய் கேட்கின்ற போது எங்களுக்கான அந்த டெபாசிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கினாலும் எங்காவிட்டாலும் 72,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்றும், 6 ரூபாய் 15 பைசாவாக இருந்ததை அது 7,4 ரூபாயாக உயர்த்தி 430% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோவாட்டுக்கான கட்டணம் 650 ரூபாய் அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற தகவல் தெளிவுபடுத்துறது. ஒரு கிலோவாட்டுக்கு இவ்வளோ விட்டு 430%னா நீங்கள் பாருங்க, அரிசி விலையா ஏறாது. நான் ஏன் தலையில் வைக்க போகிறேன்? 68 ரூபா குறைஞ்ச அரிசி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கா? 55 ரூபாய்க்கு குறைஞ்ச அரிசி இருக்கா? எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கம்மா. ஏன் உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வி வைக்கிறேன்னா, குடும்ப தலைவிகள் இந்த ஆட்சியில் பெறக்கூடிய துன்பங்களும் அனர்த்தங்களும் என்ன? அதுதான் ஒரு பெண்ணாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சார், விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ரெகுலரா இருக்கு. அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நாம முன்னாடி பேசினபடி பால் விலையிலிருந்து சுடுகாடு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே விலைவாசி உயர்வுங்கிறது இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இங்க சொந்த வீடு பத்தி வாங்குறதுங்கிறது ஒவ்வொருடைய மிடில் கிளாஸினுடைய கனவு. அதுக்காக தான் 2 பேர் உழைக்கிறோம். ஒருத்தங்க வந்து பசங்களோட எஜுகேஷனுக்காகவும், ஒருத்தங்க வந்து நம்ம வீடு கனவை நனவாக்கணும் வீடு அப்படின்னு இஎம்ஐ அப்படிங்கிற ஒண்ணு போட்டு பேங்க் அவங்க வந்து நம்ம கிட்ட பணம் வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அவர் சொன்ன மாதிரி, பொருளாதார நிபுணர் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம், பிரின்சிபல் அமௌண்ட் ரொம்ப துளியுண்டு, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளவு பெருசா வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க பேங்க் ஒரு பக்கம் வாங்குறாங்கன்னா, அரசு இதை வந்து ரொம்ப ரைட் ராயலா வாங்குறாங்க அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். இந்த வரைபட அனுமதி கட்டண உயர்வே அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து இதை வந்து ரொம்ப எளிமையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மையாதான் பீப்புள் நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். சுபா, ஒண்ணு மக்களுக்கு நினைவுபடுத்துவோம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களே உங்களுக்கு இந்த வரைபடம் சம்பந்தமான விவகாரங்களில் ரொம்ப எளிமைப்படுத்துவோம் என்று வாக்கு கொடுத்துதான் இத்தனை 100% வைத்திருக்கிறார்கள். சொல்லுங்க. ஆமா சார், ரொம்ப எளிமைப்படுத்துறோம் சொன்னாங்க. நாங்க மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், எளிமைப்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு மறைமுகமா இன்டைரக்டா இந்த அளவு சிக்கலற்ற நடைமுறையில் தருவாங்கன்னு எதிர்பார்த்ததா 200 மடங்கு கட்டணங்களை உயர்த்தி தருவாங்க அப்படிங்கறத யாருமே எதிர்பார்க்கல. சோ பொதுமக்களுக்கு ஒரு சீக்கிரம் வரணும், எளிதா கிடைக்கணும், சிக்கலற்ற நடைமுறையில் கிடைக்கணும், இததான் எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க இதை மட்டும் கரெக்டா பண்ணீங்க. ஆனா அதுக்காக 2 மடங்கு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வந்து சார் ஆணியோட கடைசி முகூர்த்த நாள் வந்தது. அன்னைக்கு வந்து பொதுவாவே இந்த ஆஸ்பீசியஸ் டேஸ்ல வந்து நம்ம வந்து பத்திரப்பதிவை வச்சுக்கிட்டோம்னா அதுக்காக கட்டணம் வந்து 2 மடங்கா உயர்த்திருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 டோக்கன் ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து 100 டோக்கன் கொடுக்குறாங்க. சோ நீங்க எங்கெல்லாம் எப்படி எல்லாம் மக்கள் கிட்ட பணம் வாங்கணுமோ அங்கெல்லாம் அப்படி எல்லாம் மக்கள் கிட்ட பணம் வாங்குறீங்க. ஆனா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரீங்களா? இதே திருச்சியில கிட்டத்தட்ட எவ்வளவோ நாட்களாக 6 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடினாங்க. கழுத்தளவு மணல்ல நின்னு போராடினாங்க, எலும்பு மாலையை போட்டு போராடினாங்க, பாடை ஊர்வலம் நடத்தினாங்க. அமைச்சர் உதயநிதி திருச்சிக்கு வந்த போது அவர் காரை வழிமறித்து தங்களுடைய கோரிக்கையை வச்சாங்க, எங்களுக்கு காவேரி வேணும், காவேரி இல்லாம எதுவுமே பண்ண முடியலன்னு. அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, மக்களுக்கான நல்லது எதுவுமே பண்ணலையே.
இன்னை வரைக்கும் அரிசி சேகரிப்பதற்கான தானியங்கி கிடங்குகள் இருக்கிறதா இங்க தமிழ்நாட்டுல? தண்ணி வந்தா சேமிச்சு வச்ச நெல் மூட்டைகள் நனைவதை நம்ம கண்கூடா பாக்குறோம். அதுக்கு ஒரு முறையான ஒரு இடம் கொடுக்க முடியல இந்த அரசால. அடிப்படை தேவை. இன்னைக்கு விவசாயி அவருடைய உழைப்பை சேற்றில் வைக்கவில்லை என்றால் நாம் இங்க இருக்கோம், நம்முடைய சோற்றுல கை வைக்க முடியாது. இதுதான் உண்மை. விவசாயம் எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு மாநிலத்தில் அழிகிறதோ அந்த மாநிலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை யாராலுமே மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. கொரோனா காலகட்டத்துல எல்லா ஃபீல்டும் டல்லா இருந்த போது கூட விவசாயம் மட்டுமே அழிவே சந்திக்காம இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல கூட நீங்க விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க. சரி, விவசாயிகளை மட்டுமா வஞ்சிக்கிறீங்க? ஒரு இல்லத்தரசிகளாக குடும்ப எங்க போனாலும் விலை உயர்வு சார். நீங்க ரேஷன்ல சக்கரை தரேன், நீங்க சக்கரை தரல வாக்குறுதியில. தோரம்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப கொடுக்கறது கிடையாது. வெள்ளத்துக்கே புதுசாக மெல்டிங் பாயிண்ட் போட்டதே இந்த அரசு தான் சார். பொங்கல் தொகுப்புல அம்மா இருக்கும்போது பொங்கல்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னமோ அம்மா வீட்டு சீர் வர மாதிரி 1000 ரூபாய் பணம் வரும், வேட்டி வரும், சட்டை வரும். அதை யாருக்கு யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணலங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அதெல்லாம் வரும். நம்ம வீடு நம்ம அரசு நம்ம மக்களுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் போட்டு தரீங்க. அதை யாராவது குற்றம் குறை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மாத்துறீங்க சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். எப்படி என்னுடைய உழைத்த காசை நான் என் மகளுக்கோ டிரான்ஸ்பர் பண்ணும்போது வரி விதிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஏன் பதவி இல்லைன்னா ஒரு ஆட்சி அப்படின்னு வரும்போது அதை மகளுக்கோ பேரனுக்கோ டிரான்ஸ்பர் பண்ணும்போது வரி எல்லாம் விதிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு எந்த நெறிமுறையுமே கிடையாது. சொத்தை மாத்தும் போது மட்டும் நெறிமுறைக்கு வச்சுக்கிறீங்க, பணம் வசூல் பண்றீங்க. பதவியை மற்றும் எந்த விதமான வாக்குறுதியுமே இல்லாம எந்த விதமான வார்த்தைகளுமே இல்லாம ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணிடுறீங்க 1 to 1. பேசுவோம் சுபா. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சார். இதுக்கெல்லாம் கண்டிப்பா மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நிச்சயமா சுபா, இணைப்புல இருங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம். நித்யானந்த ஐயா, இப்ப வீட்டில் தாயின் தந்தையர்கள் வறுமையில் இருக்கிறாங்க, பொருள் வாங்க முடியல. இந்த அரசு காலையில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி போட்டதை பெரும் புகழாரமாக சுட்டுகிறார். எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். இன்றைக்கி பாருங்கள், மின்கட்டணம், எம்எஸ்எம்இக்காக உயர்த்தப்பட்ட மின்கட்டணம், அதற்கான டெபாசிட், சுபா சொன்ன மாதிரி குறுவை சம்பா, வழிந்து போனால் கர்நாடகாவிலிருந்து தண்ணி வருகிறது, ஆனால் வறண்ட பூமியோ வறண்டு போகின்றது. அமராவதியில் தண்ணி கிடையாது, திருப்பூர் நாசமாகி கொண்டிருக்கிறது, முல்லை பெரியாறில் விவகாரம் என்ன நடக்குன்னே உங்களுக்கு தெரியும் கேரளாவில். இப்போ என்ன நடக்குது? வீடு கட்டுறதுல இருந்து ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறாங்க. இதுவா ஒரு அரசினுடைய சாதனை? ஒரு 1000 ரூபாயை நீ குடிக்கிறான், வீட்டில் டெய்லி 300 ரூபாய் குடிக்கிறான், மாதம் 10,000 ரூபாய் குடிக்கிறான். அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ இதான் சாதனை? இது அரசினுடைய சாதனையா? சில காலங்களுக்கு முன்பு நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம், செய்தித்தாளில், உங்கள் சட்டையில் காக்கா எச்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அதை எடுக்கிற போது வங்கியிலேருந்து வெளியே வரக்கூடியவனை பார்த்து ஐயோ எங்கேன்னு பார்க்கும்போது அவன் கையில் இருக்கிற பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு அது செய்து கொண்டிருக்கிறது. மக்களை 1000 ரூபாய் இலவச பஸ் பயணம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனையுமே திருடி கொண்டு செல்கிறார்கள். அதுதான் நடக்குது. அது அதிகாரப்பூர்வமாக அரசாங்க ரீதியாக சட்டப்பூர்வமாக சில திருட்டுகள். இன்றைக்கு பாருங்கள், பால் நமக்கு பால் வேண்டாங்க, நாங்கள் அதை கஞ்சோ கூட குடிச்சிக்கிறோம், எங்களுக்கு பால்லையும் தேன்லேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பால் ஆறு ஒன்றும் ஓடலை. ஆனால் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பால் அவசியப்படுது. கண்டிப்பாக அந்த பாலை நீங்கள் 3 தடவை விலையை உயர்த்திருக்கீங்க. 3.5 வருஷம்தான் ஆச்சு, பால் விலையை உயர்த்திருக்கீங்க. 200 ml பாக்கெட்டில் 150 ml தான் இருக்குது. ஆமாம், அதில் கொழுப்பெல்லாம் எடுத்துடுறீங்க. வேறு கொழுப்பு எடுத்தால் நடக்க முடியாமல் சாவுவோம். ஆமாம், காலு கையை ஆடுவோம், மொத்தமாக எடுத்துடுறீங்க. அதுக்கு பிறகு பால் மூலமாக வரக்கூடிய இனிப்பு வகைகள் அவற்றிற்கெல்லாம் விலை ஏற்றி விட்டீர்கள். இந்த மாதிரி பண்ணுறீங்க. வெறும் பால் தான் ஏற்றுனீங்களா? குடிக்கிற தண்ணிக்கு வரீங்க, கழிவுநீர் போகிறதுக்கு வரீங்க. ஸோ குடிநீர் கழிவுக்கு வரி ஏற்றம், குடியிருக்கிற வீட்டுக்கு வரி ஏற்றம் எக்கச்சக்கமாக பண்ணியாச்சு. இப்போ வீடு வாங்கிறதுக்கு வரின்றது ஒரு வரி குதிரைக்கு கூட ஒரு எல்லை இருக்கும் போல் இருக்குது. ஆனால் இந்த வரிக்கு எல்லையே இல்லாமல் இருக்குது. தமிழகத்தில் மிகச்சிறந்த மாநிலமாக கருதிய காலம் இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் குடியேற வேண்டும், சொத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அச்சப்படுகின்ற அளவிற்கு காலம் மாறி இருக்கிறது. அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வரியாகவே கொள்ளையடிக்கப்படுகிறது. அது வல்லாமலே ஒருபுறம் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது,
மறுபுறம் டாஸ்மாகிலே அடிக்கப்படுகிறது. கோயில், இந்து கோயில் நிலங்களில் வைத்திருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்பு நிதி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்படுகிறது. மக்கள் தரக்கூடிய காணிக்கையிலே கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த மாதிரி கருங்கல் கொள்ளை, மணல் கொள்ளை, செம்மண் கொள்ளை, கஞ்சா விற்பனை, சாராயம் விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, வழிப்பறி, திருட்டு, வீடு புகுந்து கொலை, நள்ளிரவு வீடுகளில் கொள்ளை, பூட்டை உடைத்து பகலிலே கொள்ளை, இருசக்கர வாகனம் முதல் டிப்பர் லாரி வரை திருட்டு கொள்ளை, ஆள் கடத்தல் கொள்ளை. எனக்கு இதுக்கு தமிழ்நாடா அல்லது என்னது காடு? இவையெல்லாம் நடப்பதை நீங்கள் இந்த கொள்ளையை பற்றி சொல்கிறீங்களே, நம்ம ராதாபுரம் அண்ணாச்சி அப்பாவும் அண்ணாச்சி சொல்கிறாரு, ஐயா 2 பேரும் குத்திக்கிட்டா நாங்கள் என்ன காவல் கேட்குறாரு. நீ நித்யானந்தம் நீ சண்டை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு குத்திக்கிட்டா நாங்களா பொறுப்பு? அவர்களுக்குள்ள பகையா? சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் பேசுகிற பேச்சாது. சபாநாயகர் பேசுறாரு, அமைச்சர் பேசுறாரு. யாராலையும் வன்முறையை தடுக்க முடியாது, கொள்ளை நடப்பை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்புறம் நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போவேன்னு சசிகலா அம்மையாரை தானே கேட்டாங்க. உங்களால் ஆள முடியலன்னா இறங்கி போங்க, எதுக்காக உட்கார்ந்துருக்கிறீங்க? அப்போ இதை வலுவாக கேட்பதற்குத்தான் தான் சார்ந்திருந்த விளம்பரம் இல்லாமல் அந்த கட்சியிலே பல ஜெயலலிதா அம்மையாருக்கு துணையாகவே இருந்த சசிகலா அம்மையார் இன்றைக்கு வெளியே வந்து ஓராண்டு காத்திருந்தார்கள். இவர்கள் இந்த கட்சியை காப்பாற்றுவார்கள், நடத்தி செல்வார்கள் என்று. இயலவில்லை இவர்களால் என்று சொன்ன உடனே இவர்களால் முடியாது என்று தெரிந்து கொண்ட பின்னாலே தான் இறங்கி இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை மக்களுக்கு எடுத்துணர்ந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ அண்ணா எம்ஜிஆருடைய ஆட்சியோ கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒத்துழைத்தால் ஒத்துழைப்போரோடு செய்ய வேண்டும், ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர்களை மீறி செய்ய வேண்டும், எதிர்த்தால் அதையும் மீறி நாம் செய்ய வேண்டும். அதற்கு தயாராக வி.கே. சசிகலா அம்மையார்கள் வந்துவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நன்மை பயக்கும். நன்றி. காலம் அதற்கான பதிலை காத்து தான் இருக்கிறார். ஐயா சீனிவாசன், நீங்கள் இறுதி கருத்தாக ஒன்று, 1970களிலிருந்து 2000 வரை அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை எடுத்தால் ஒரு சின்ன நுட்பத்தை புரிஞ்சுக்கலாம். அவங்க ஏன் வலுவான நாடாக இருக்காங்க. உணவுப் பொருள் சீப்பாக கிடைக்கும், அதுதான் அங்கே இருக்கிற பேஸ். கரெக்ட். அதாவது சோஷியல் செக்யூரிட்டியில் மாதம் உங்களுக்கு ஒரு தொகை கிடைத்து விடும். வயதானதற்கு பிறகு அது உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வரும். உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் $1800 $1500 இருந்தது, இப்போ 1800 எனக்கு தெரியும். அதனால உணவுப் பொருளுடைய விலை கட்டுக்குள் வரணும்னா அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும். இரண்டாவது, பட்ஜெட் என்று ஒன்று போட்ட பிறகு மாதம் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டும். ஏன்னா இது பிரிஞ்சு போகுது. இது பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு மேட்டர். இந்த விலை உயர்வு என்பது பட்ஜெட்டுக்கு உண்டான மேட்டர். மூன்றாவது, தொழில்நுட்பம் பெருக பெருக அதற்குண்டான கட்டணங்கள் குறைய வேண்டும். நீங்கள் உட்காந்த இடத்துல ஒன்று பண்ண முடியுது நெட்டில் அப்படின்னா டெக்னாலஜி கூடுதல் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கம்ப்யூட்டரை தாண்டி A1ன்னா AI டிக்ளைன் ஆகணும். ஆமாம். நான்காவது, இந்த அரசு தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்துவதற்கு செலுத்துவதற்காக விலையேற்றம் என்கின்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொள்ளாமல் வேறு வழிகளை பற்றி யோசிக்க வேண்டும். எல்லாத்துலேயும் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஞான புத்தியோட ஆட்கள் வேணும். டீமை நம்ம போட்டு அதில் கண்டுபிடிச்சி விட முடியும். நமக்கு இருக்கக்கூடியது கடன் இருக்கிறது, இந்த கடனுக்கு உண்டான வட்டி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற விஷயங்களுக்கு நாம் எப்படி கவனம் செலுத்துவது? ஒரு ஒரு கர்ம வீரர் காமராஜர்கிட்ட இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் பட்ஜெட் போகாதுன்னு ஐயா சுப்பிரமணியம் சொல்கிறார். நான் போய் பிச்சை எடுத்துகிட்டு கொண்டு வரேங்கிறார். இந்த திட்டம் வேணும், அதுக்கு நான் எங்கே போய் பிச்சை எடுக்கணும்னாலும் நான் எடுப்பதற்கு தயாராக, அதுதான் பார்வையாக இருக்க வேண்டும். ஆதலால் இது போன்று ஏதோ வாழ்க்கையில் ஒரு முறை ஆகின்ற செலவையும் பல முறையாக ஏற்றிவிட்டு மற்றவர்கள்லாம் குறிப்பிட்டது போன்று பால் விலை இவற்றையெல்லாம் ஏற்றுவதை விட விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அரசு பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. இன்னொரு விஷயமும் பேசணும்னா காலம் அனுமதிக்க மறுக்கிறது. உங்களுடைய பகுதியில் உள்ள இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை கூட சுபா சொன்னாங்க, நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். தோழர் இளந்தமிழ், ஒட்டுமொத்தமாக இன்றைய நடத்திய விவாதத்தினுடைய
கருவாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இந்த கட்டண அனுமதி, அதாவது வரைபட அனுமதி கட்டணத்தை இப்படி 112% மேல உயர்த்தினது மாத்திரமல்ல, பால் விலை, மின் கட்டணம், பஸ் கட்டணம், பதிவு கட்டணம், தொழில் வரி போன்ற எல்லா, தண்ணீர் வரி போன்ற எல்லா வரியையும் உயர்த்திய திமுக ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்ட வங்காளதேசத்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இது மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், நம்ம பெரிய வலிமையா இருக்கிறோம் என்று நினைத்து ஆட்சியாளர்கள் ஆட்டம் போட்டால் அந்த ஆட்டத்தை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது ஒன்று. அதே போல இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விருந்தினர்கள் குறிப்பிட்டதை போல எதிர்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லாம இருக்குது. இது தற்காலிகம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அதற்கு உண்டான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த தாயுள்ளத்தோடு யதார்த்தமாக எந்த விதமான படோடாவும் ஆடம்பரமும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி இந்த அறிக்கைகள்ல எக்ஸ்தல பதிவுல இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்களோ, அரசியலுக்காக லாவணி பாடிக்கொண்டிருக்காமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் தன்னுடைய குரலை எழுப்பக்கூடிய அந்த தன்மையோடு நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கழகத்தை ஒன்றுபட வைத்து திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதுல எந்த ஐயமும் நமக்கு தேவையில்லை. ஊர் 2 பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு திமுக ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. இது மிக விரைவில் முடிவுக்கு வரும். இந்த 2 ஆண்டு காலம் இன்னும் நமக்கு ஆட்சி மிச்சம் இருக்கிறது என்று, அதாவது அவர்களுடைய கவனம் பூரா இன்றைக்கு உள்கட்சியிலே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் எல்லாம் எவ்வளவு நொந்து போயிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என்பதுல தான் மு.க. ஸ்டாலின், அவரை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்களுடைய குடும்ப பிரச்சனையால தமிழ்நாடு இன்றைக்கு பாதிப்புல நொந்து போய் இருக்கிறது. கோரிக்கை வலுத்திருக்கிறது என்று கேட்டா வலுத்திருச்சு, பழுக்கல் என்றாரு. அது பழமாக இருந்தால்தான் அது பழுக்கும். நீங்க மாங்காயை வைத்திருந்தால் அது மாங்கனியாக பழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேங்காயை வைத்துக் கொண்டிருக்கிறது, அது ஒருபோதும் பழுக்க போவதில்லை. உங்கள் கனவு பலிக்காது. 2 ஆண்டுகளில் மக்கள் உங்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவார்கள். நன்றி இளந்தமிழ், ரொம்ப சிறப்பாக இந்த கருத்தை சொன்னீங்க. இன்னைக்கு வீட்டு வரைபட அனுமதி கட்டணம் 112% உயர்வு. அரசு உடனடியாக அதை வாபஸ் பெற வேணும்னு சசிகலா அம்மையாருடைய அறிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிவு கோர்றேன். இந்த நிகழ்ச்சி எங்களோடு கொண்டு வந்த இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், நித்யானந்தம், சீனிவாசன் அவர்கள், சுபா, உங்கள் அனைவருக்கும் நான் ஜெயப்ளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.